அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஏப்ரல் மாதத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்கள் முழுவதுமாய் தேவன் நம்மளை கண்மணியை போல பாதுகாத்து, தேவன் நம்மை நடத்தின விதங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கதாக தேவன் இந்த மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற நன்மைகளை நினைக்கும் போது அவரை எவ்வளோ துதிச்சாலும் போராத அளவுக்கு தேவன் நமக்கு நன்மை செய்கிறார். இந்த மாதத்திலும் அப்படியே செய்வார். ஒரு மனுஷன் தாயின் கருவில் உருவாகும் நாள் முதல் கொண்டு அவன் தலை நரை வரைக்கும், இல்லாவிட்டால் முதிர் வயது வரைக்கும் நம்முடைய தேவனாக கர்த்தர் அவரை நடத்தி வருகிறார். நாம் எப்போதும் அதை மறந்து விடுகிறோம். இந்த புது மாதத்தில் நினைப்பதற்காக தேவன் நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். எசையா 46 அதிகாரம் 4 இப்படியாய் சொல்கிறது, இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது ஒரு விஷயம் நமக்கு புரியும். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது, துயரங்கள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய தெரியாமல் தவிக்கிற நேரங்களில், கடன் நாட்களில் என் கற்பத்தில் நான் உருவாகும் போதே என்னை தாங்கின தேவன், அந்த வெளியே பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் என்னை நடத்தின தேவன், முதிர் வயது வரைக்கும், என்னுடைய தலை நர வரைக்கும் என்னை நடத்துவார் என்ற எண்ணம், அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால் நம்ம சோர்ந்து போக மாட்டோம். நம்முடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசமாய் மாறுவதற்காக, இன்னும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக, நமக்கு இன்னும் முயற்சி எடுத்து முன்னேற இந்த மாதம் தேவன் நமக்கு உதவி செய்வார். ஏன்னு சொன்னால், நம்முடைய இந்த 46 எசையா 46 3 சொல்கிறது, ஒரு தாயின் கருவில் உருவான நாள் முதல் கொண்டு நம்மை ஏந்தி தப்புவித்து முதிர் வயது வரைக்கும் உன்னை ஏந்துவேன், தப்புவிப்பேன் என்று சொன்னவர். அதை நினைச்சு பார்க்கும்போது, கடன் நாட்களில் நம்ம நடத்தினவர் இந்த நாட்களில் இந்த சூழ்நிலையிலும் நம்மை நடத்துவார் என்ற எண்ணம் நமக்குள்ளே வரும்போது, நம்முடைய வாழ்க்கையின் முன்பாக நிற்கிற எந்த பிரச்சனைக்கும் நம்ம பயப்படாமல் தைரியத்தோடு முன்னேற இந்த வாக்குத்தம் நமக்கு உதவி செய்வார். ஏப்ரல் மாதத்தில் நம்ம எப்போதுமே ஒரு மாதிரியான நாட்களாய் நம்ம காணப்பட்டாலும், இந்த மாதம், இந்த ஏப்ரல் மாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குற, ஒரு ஜெயத்தை உண்டாக்குற, நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாவிட்டாலும் நம்மை ஏந்துகிற, நம்மை தப்பு வைக்கிற, நம்மை நடத்துகிற ஒரு தெய்வம் எனக்கு உண்டு. கடன் நாட்களில் என்னை நடத்தினவர், கடன் நாட்களில் என்னை காத்தவர், என்னை ஏந்தினவர், என்னை தப்பு வைத்தவர், வரும் நாட்களில் தப்பு வைப்பார் என்ற எண்ணம், அந்த விசுவாசம் நமக்குள்ளே வரும்போது நாம் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டோம். நாம் கர்த்தருக்குள் களி கூர்ந்து முன்னேறி செல்வோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் என்ன? என்னை விடுவிக்கக்கூடிய ஒருவர் என்னோடு கூட இருக்கிறதுனால எந்த சூழ்நிலையிலும் தப்புவித்து என்னை கொண்டு போக அவரால் முடியும் என்ற நம்பிக்கை அவருக்குள்ளே இருந்ததுனால அவர் அப்படி சொல்கிறார். இன்றைக்கு நாளும் இந்த நாளும் நம்மை ஏந்துகிற, நம்மை தப்பு வைக்கிற ஒரு தெய்வன் நம்மோடு கூட உண்டு. அவர் எதிர்கட்சியில் இல்லை, அவர் தூரத்தில் இல்லை, அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்பட்சமாக இருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாமல் இந்த நாட்களில், இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ இந்த வாசனத்தை நம் உறுதியாய் பற்றி கொண்டு முன்னேறத்தக்க கிருபை உங்களுக்கு தருவார், பலன் உங்களுக்கு தருவார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் இந்த வசனத்தை தியானிக்கும் போது வெளியே வருவீங்க, நீங்க ஜெயம் பெறுவீங்க, வெற்றி பெற்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மாதமாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது, கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. இந்த நாட்களில் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக, என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாறி சென்று சொல்லத்தக்கதான நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு செய்தியாக தேவ ஆவியானவர் நமக்கு வந்திருக்கிறார். இதை நம்புவோம், நாம் இதை கீழ்ப்படிவோம், செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கான ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்களோடு வாக்குத்தமாய் கொடுத்த ஏந்துவேன் தப்புவிப்பேன் சொன்ன வாக்குத்தம், இனிமேலும் ஏந்துவேன் தப்புவிப்பேன் சொன்ன வாக்குத்தம், ஆண்டவரே நாங்கள் நினைவு கூர்ந்து எந்த சூழ்நிலையிலும் தாயின் கருவிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எங்களை தப்புவித்த தேவன், எங்களை தாங்கின தேவன், எங்களை நடத்தின தேவன் இனிமேல் நடத்துவார் நம்பிக்கையில் நாங்கள் முன்னேறி செல்லத்தக்கதாக, ஒரு ஜெயமுள்ள, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக, கிறிஸ்துவுக்காய் வாழத்தக்கதாக, மற்றவங்களுக்கு முன்பாக சாட்சிகளாய் மாறத்தக்கதாக இந்த வசனம் எங்களோடு பேசியிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு
குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதன் மூலமாய் பெரிய ஒரு மாற்றம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறதுக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜெயம் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். வியாதிகள், பலவீனங்கள், சுகவீனங்கள், சோர்வுகள், ஆண்டவர் வாழ்க்கை பிரச்சனை எல்லாவற்றின் மேலும் இதன் மூலமாய் ஜெயம் கொடுத்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை அதிசயமாக நடத்த போகிறதுக்காக நன்றி. உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாய் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு தனிநபர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அவரை பலப்படுத்துவீராக. நிச்சயமாய் ஒரு பலத்தையும் ஆண்டவரே விடுதலை நீ கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விடையினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஏப்ரல் மாதம் பிஸ்னஸின் துவக்கமாக இருக்கிறதுனால ஆண்டவரே பிஸ்னஸ் பண்ணுகிறவர்களையும் ஆசீர்வதித்து அவருடைய பிஸ்னஸில் எல்லாம் ஒரு ஜெயம் காண, வெற்றி காண கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை நீ ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. நன்மையால் முடிசூட்டுவதற்காக நன்றி. கிருபைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.